கல் உப்பு. கல் உப்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கணும். ஆனால் அது கட்டி படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கல் உப்பு வந்து நீங்கள் கை தவறி கல் உப்போ இந்த சால்ட்டோ கை தவறி கீழே விழுந்துட்டு அப்படின்னா அதை எடுத்து திரும்ப உங்கள் பாத்திரத்தில் நீங்கள் போடக்கூடாது. அதை அப்படியே எடுத்து நீங்கள் சிங்கில் போட்டுட்டு கை கழுவி அதை கரைய விட்டுறணும். திரும்ப எடுத்து நம்ம உப்பு பாத்திரத்தில் தவறின உப்பை திரும்ப எடுத்து நம்ம போடக்கூடாது. வாயு மூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம வடமேற்கு பகுதியில் ஒரு பவுலில் கல் உப்பு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பணம் கொஞ்சம் பெருக ஆரம்பிக்கும். அந்த வடமேற்கு மூலை அதில் வந்து ஒரு பீங்கான் கோப்பை அல்லது ஒரு கோப்பையில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த இடத்துலயே நீங்கள் வச்சுட்டீங்க. வாரம் 2 முறை மாற்றணும். அதை கல்லுப்பு மட்டும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் தூசி விழக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா அந்த கல்லுப்பு வந்து ஓப்பனாக தான் இருக்கணும், மூடி வைக்கக்கூடாது. அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டு விரைய செலவு ஆகாது, பணம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா கல் உப்பையும் மஞ்சத்தூள் 2ஐயும் ஒன்றாக சேர்த்து சமையல் அறையில் வைக்கக்கூடாது. அது தவறுதலாக கூட நீங்கள் அப்படி